Dear students, Chapter 5, Two-Dimensional Analytical Geometry, Exercise 5.5, Real-Life Applications of Conics. Real-Life Applications of Conics. First, parabola இருக்கிற application பார்க்கலாம். A bridge has a parabolic arch such that 10 meter high in the center, 30 meter wide at the bottom. Find height of the arch 6 meter from the center of the either sides. Bridge ஓட arch parabolic shapeல இருக்கு. Height வந்து 10 meter. அதோட அகலம் வந்து 30 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் 6 மீட்டரில் ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. 30 மீட்டருங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லெஃப்ட் சைடில் 15, ரைட் சைடில் 15, ஆக்சிஸில் வர்றப்ப -15 +15 கன்வெர்ட் ஆகிடும். ஹைட் ஆஃப் த ஆர்ச் வந்து 10 மீட்டர் ஹைட். ஸோ லெஃப்ட் சைடில் -15 -10, ரைட் சைடில் +15 -10. பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். பரவளையம் கீழ்ப்புறம் திறப்படையது. இப்போ பேரபோலாவோட ஈக்குவேஷன் x² = -4ay. இப்போ இந்த 15, 10 இந்த பாயிண்ட் வச்சு நம்ம சம் போடலாம், இந்த பாயிண்ட் வச்சு சம் போடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட் வச்சு சம் போட்டுக்கலாம். 15, 10 lies on the parabola. அப்போ அந்த x² = -4ay இந்த 15, 10 கொடுத்து 4a யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் 6 மீட்டர் வந்துடும். ஹைட் ஆஃப் த ஆர்ச் கேட்குறாங்க. இந்த ஹைட் மட்டும்தான் வேணும். இது 6 மீட்டர்னா இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போடுவோம். இதுவும் 6 மீட்டர் தான். இந்த ஹைட் நமக்கு தேவையில்லை. டோட்டல் ஹைட் 10. இந்த ஹைட்டை நம்ம y1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் 6, y1 மாறும். இந்த y1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் வேல்யூ 10லேருந்து இந்த y1 மைனஸ் பண்ணிட்டா ஹைட் ஆஃப் த ஆர்ச் 6 மீட்டர் சென்டர் ஃப்ரம். பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், அதாவது பரவளையம் கீழ்ப்புறம் திறப்படையது. பரவளையத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா x² = -4ay. டயக்ராமில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட் 15, -10 லைஸ் அந்த பேரபோலா. 15, -10 அந்த பரவளையத்தின் மேல் உள்ளதால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x இருக்கிற இடத்துல 15, அப்போ 15² -4a, y வேல்யூ -10. இப்போ இது 225 ஆகிடும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இந்த 10 டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 225/10 = 4a. அப்போ இந்த 4a வேல்யூ 225/10. therefore 1 implies இந்த 4a வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ x² = -4a × y. x² that is equal to -225/10 × y. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 6, y1 lies on the parabola. இன்னொரு பாயிண்ட் பிளாட் பண்ணியிருந்தோம். 6, y1 lies on the parabola. அதாவது 6, y1 பரவளையத்தின் மேல் உள்ளதால் செகண்ட் ஈக்குவேஷனில் x இருக்கிற இடத்துல 6, y இருக்கிற இடத்துல y1 கொடு. 6 கொடுத்தினா 36 -25/10, yக்கு பதிலாக y1. அப்போ 36 இது அப்படியே ஆப்போசிட் சைடில் வரப்போ ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். 36 × 10 / 25. சிம்பிளிஃபை பண்ணால் y1 = -8/5. y1ங்கிறது ஆக்சிஸில் வர்றதுனால மைனஸில் வருது. அது ஹைட்டாக கன்சிடர் பண்ணுறப்போ நம்ம ப்ளஸில் காமிக்கணும். அப்போ BC = y1ங்கிறது BCயோட வேல்யூ 8/5. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 1.6. therefore height of the arch 6 meter right from the center. வளைவின் உயரம் மையத்திலிருந்து 6 மீட்டர் தொலைவில். AB = AC - BC. ஏசிங்கிறது டோட்டல் ஹைட் 10 மீட்டர் மைனஸ் பிசிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1.6 மீட்டர். அப்போ 10 - 1.6 மீட்டர் = 8.4 மீட்டர்.
இப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8.4 மீட்டர். ஹைட் ஆஃப் தி ஆர்ச், வளைவின் உயரம் 8.4 மீட்டர். On lightning rocket cracker, it gets projected in parabolic path. அதாவது ராக்கெட் வெடியை வெடிக்கிறப்ப அது பரவளைய பாதையில் செல்கிறது. And reaches maximum height of 4 மீட்டர். மேக்ஸிமம் 4 மீட்டர் ஹைட்டுக்கு போயிட்டு when it is 6 meter away from the point of projection, finally it reaches the ground 12 meter away from the starting point. மேக்ஸிமம் ஹைட் 4 மீட்டருக்கு போயிட்டு 12 மீட்டர் தள்ளி போய் கீழே விழுந்துருச்சு. ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். எரிகோணம் காண்க. ராக்கெட் வெடியின் எரிகோணம் காண்க. பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். எவ்வளோ தூரத்துக்குள்ள போய் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் 12 மீட்டர். நம்ம இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு 6, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6. மேக்ஸிமம் ஹைட் வந்து 4. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட் 6, -4. ஏன் மைனஸில் காமிச்சிருக்கோன்னா ஒய் ஆசிஸில் வருது. ஒய் ஆசிஸ் கீழே வர்றதுனால மைனஸில் காமிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு -6, -4. ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா x² = -4ay. இந்த 6, -4 லைஸ் ஆன் த பேரபோலா. 6, -4 பரவளையத்தின் மேல் உள்ளதால் x இருக்கிற இடத்துல 6 கொடுப்போம், y இருக்கிற இடத்துல -4 கொடுப்போம். அப்போ 36, that is equal to -4a into -4. இந்த 4a மட்டும் வச்சுட்டு இந்த 4 இங்கே டிவைட் பண்ணிவிடு. இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ். அப்போ 4a = 9. அப்போ x² = இந்த 4a வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. x² = -9y. இப்போ பரவளைய பாதையின் சமன்பாடு கிடைச்சிருச்சு. பாத் ஆஃப் பாரபோலிக் ஈக்குவேஷன். ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். எரிகோணம் -9y = x². இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். -9 கான்ஸ்டன்ட், மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx 11th பார்த்தது. தட் இஸ் ஈக்குவல் டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ dy/dx இந்த -9 டிவைட் பண்ணுங்க. -2/9x. -6, என்ற புள்ளியில் சாய்வு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். dy/dx at -6, -4. இப்போ -2/9 x இருக்கிற இடத்துல -6 கொடுக்கணும், y இருக்கிற இடத்துல -4 கொடுக்கணும். x மட்டும்தான் இருக்கு. இப்போ -2/9 into -6 அது கேன்சல் பண்ணிங்கன்னா 4/3. ஜென்ரலாக dy/dxங்கிறது m ஸ்லோப். ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, tan θ. அப்போ m is equal to tan θ. அப்போ tan θ is equal to 4/3. இப்போ θ is equal to tan inverse 4/3. therefore எரிகோணம் θ is equal to tan inverse 4/3. அதாவது angle of projection θ is equal to tan inverse 4/3. Assume that water issuing from the end of horizontal pipe. இந்த horizontal pipeலேருந்து horizontal pipeோட எண்ட்லேருந்து தண்ணி இப்படி ஊற்றுது. $7.5 மீட்டர் above the ground. அந்த ஹரிசாண்டல் பைப் எப்படி இருக்குன்னா இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து 7.5 மீட்டர் ஹைட்டில் இருக்கு. இது ஒரு பாரபோலிக் பாத்தை கிரியேட் பண்ணுது. ஒரு பரவளைய பாதையில் இந்த தண்ணி இப்படி ஊற்றுது. த வாட்டர் ஆஃப் த பாரபோலிக் பாத் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த பைப். இஃப் த பொசிஷன் இஸ் 2.5 மீட்டர் பிலோ தி லைன் ஆஃப் த பைப். 2.5 மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் பைப். பைப்லேருந்து 2.5 மீட்டர் பார்க்குறப்ப எவ்வளோ தூரத்தில் தண்ணி வளைஞ்சு ஊற்றுதுன்னா 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் வளையுது. அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் 3, இந்த ஹைட் வந்து 2.5, ஒய்ஆர்எஸ் கீழே வர்றதுனால -2.5 வச்சிட போகிறோம். அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால் how far beyond the vertical line will the water touches the ground. சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் தண்ணி போய் தரையை தொடுதுன்னு கேட்குறாங்க. இது ஹரிசாண்டல் பைப். பைப்போட எண்ட்லேருந்து தண்ணி இப்படி ஊற்றுது. பைப்பு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா தரையிலேருந்து 7.5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது.
பைப்போட மேலேருந்து 2.5 மீட்டர் கீழே பார்க்குறப்ப தண்ணி வளைகிற தூரம் வந்து 3 மீட்டர். இப்போ இந்த பாயிண்ட் என்னவாச்சு 3 மீட்டர் கமா -2.5. ஏன் -2.5 கொடுத்தோன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு கீழே வரதுனால. பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -4ay. இந்த பாயிண்ட்டும் பேரபோலா மேலே தான் இருக்குது, இந்த பாயிண்ட்டும் பேரபோலா மேலே தான் இருக்குது. தண்ணி தரையை தொடும் தூரம்னு கேட்குறப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் டச்சஸ் த கிரவுண்ட். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும், அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். அதை x1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் ஹைட் நமக்கு தெரியும், அது 7.5. ஒய்ஆக்சிஸ் கீழே வரதுனால அது -7.5. 3, -2.5 லைஸ் ஆன் த பேரபோலா. எக்ஸுக்கு 3 கொடுப்போம், ஒய்க்கு -2.5 கொடுப்போம் ஈக்குவேஷனில். இப்போ 9 is equal to -4a into -2.5. இந்த மைனஸும் ப்ளஸ்ஸு 2.5 டிவைட் பண்ணிவிடு. இப்போ 9/2.5 equal to 4a. therefore first equation implies x squared equal to -4a ஓட வேல்யூ into y. இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாம். x1, -7.5 லைஸ் ஆன் த பேரபோலா. இந்த x1, -7.5ம் பரவளையத்தின் மேல் உள்ளது. therefore செகண்ட் ஈக்குவேஷனில் x இருக்கிறதுல x1, y இருக்கிறதுல -7.5. அப்போ 2 implies x1 squared equal to -9/2.5 into y இருக்கிறதுல நம்ம என்ன கொடுத்தலாம் அப்படின்னு சொன்னால் -7.5 கொடுத்துடலாம். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது. இந்த 2.5 7.5ல் 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x1 squared equal to 9 into 3. அப்போ x1 is equal to 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 3க்கு ரூட் எடுக்க முடியாது, √3. அப்போ x1 is equal to 3√3. therefore water touches the ground at a distance 3√3 மீட்டர். அதாவது தண்ணீரானது தரையை தொடும் தூரம் 3√3 மீட்டர். At a water fountain, water attains a maximum height of 4 meter at a horizontal distance of 0.5 meter from its origin. வாட்டர் ஃபவுண்டன்லேருந்து தண்ணி எப்படி போகுது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டருக்கு போகுது, ஆரிஜின்லேருந்து 0.5 மீட்டர் தள்ளி. If the path of the water is parabola, அந்த வாட்டரோட பாதை, தண்ணி போகிற பாதை வந்து பரவளைய வடிவத்தில் உள்ளது. Find the height of the water at a horizontal distance of 0.75 meter from the point of the origin. Find height of the water. 0.75 meter தள்ளி height of the water, தண்ணி ஃப்ளோ ஆகிறப்போ உள்ள ஹைட்டு கேட்குறாங்க. பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இங்கே வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்லேருந்து 0.5 தள்ளி வந்துருச்சு, அப்போ 0.5. மேக்ஸிமம் ஹைட் வந்து 4. அப்போ வெர்டெக்ஸ் இங்கே கிடைக்குது 0.5 and 4. வெர்டெக்ஸ் கிடைச்சிச்சுனாலே ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா x - h ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a into y - k. பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட், கீழ்ப்புறம் திறப்புடையது அப்படிங்கிறதுனால ஃபார்முலா x - h ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a into y - k. இது ஹச்சோட வேல்யூ, இது கேயோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x - h வேல்யூ 0.5 ஹோல் ஸ்கொயர் -4a into y - k வேல்யூ 4. 0.75 மீட்டர் தள்ளி வர்றப்போ டிஸ்டன்ஸை 0.75ன்னு வச்சிடலாம். இந்த ஹைட்டு தான் வேணும். டோட்டல் ஹைட் நமக்கு 4ன்னு தெரியும். இந்த ஹைட்டை y1ன்னு கன்சிடர் பண்ணி டோட்டல் ஹைட் 4லேருந்து இந்த y1 மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் வேல்யூ தான் ரெக்வயர்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பேரபோலா பாசஸ் த்ரூ ஆரிஜின். பேரபோலாங்கிறது 0,0லேருந்து ஆரம்பமாகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் 0 கொடு, ஒய்க்கும் 0 கொடு. எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டு ஒய்க்கு 0 கொடுத்துட்டா 0.5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.25ன்னு வந்துடும். இந்த 4ஐ இங்கே டிவைட் பண்ணிடலாம். மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. இந்த 4 இங்கே டிவைட் பண்ணால் 0.25/4 தட் இஸ் ஈக்குவல் டு 4a. இந்த 4aயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ x - 0.5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இது 4a வேல்யூ இன்ட்டு y - 4. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. 0.75, y1 லைஸ் ஆன் 2, அதாவது லைஸ் ஆன் திஸ் பேரபோலா. 0.75, y1ங்கிற புள்ளி பரவளையத்தின் மேல் உள்ளதால் இப்போ 2 இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு 0.75, ஒய்க்கு y1. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது? 0.75 minus 0.5 whole square that is equal to 0.25 divided by 4 into y1 minus 4. y இருக்கிறதுல y1
இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 0.25 ஹோல் ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு இருக்கிற 0.25/4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடுச்சு. 4/0.25 தட் இஸ் ஈக்குவல் டு -y1 - 4. இந்த 0.25 இந்த 0.25 ஹோல் ஸ்கொயரில் ஒரு தடவை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 4 மட்டும் இருக்கும். இங்கே ஒரு 0.25 இருக்குது. 4 × 0.25 1 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே எடுத்துருப்போம் -y1 + 4 வருது. அடுத்த ஸ்டெப்பில் -y1 லெஃப்ட் சைடில் வந்து +y1, இந்த +1 ரைட் ஹேண்ட் சைடில் போய் -1. அப்போ y1 is equal to 3. Therefore, height of the water at a horizontal distance of 0.75 meter from the point of the origin. Therefore, தண்ணீரின் உயரம் 3 மீட்டர். An engineer assigns a satellite dish with a parabolic cross section. The dish is 50 meter wide in the opening and the focus is placed (1.2 meter from the vertex. ஒரு சேட்டலைட் டிஷ்ஷை ஒரு என்ஜினியர் வந்து டிசைன் பண்ணுறாரு. அதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னா பரவளைய வடிவத்தில் இருக்குது. டிஷ்ஷோட வைடு வந்து 5 மீட்டர், அதாவது டிஷ்ஷோட அகலம் 5 மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 மீட்டர்னா மேலே 2.5 கீழே 2.5 பிரிச்சிடலாம். ஃபோக்கஸ் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வந்து 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிளாட் பண்ணியிருக்காங்க. பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்ட். ஓப்பன் ரைட்வேர்டாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா y² = 4ax. வலதுபுறம் திறப்புடையது. விக்கும் எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்போதுமே a. டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் v அண்ட் s தட் இஸ் ஈக்குவல் டு a தட் இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர். இந்த பாயிண்ட்டை x1, 2.5 வச்சுக்கலாம். வைட் ஆஃப் த டிஷ்ஷை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். 5 மீட்டர் 2.5 மேலே கீழே ஒரு 2.5. நம்ம ஃபஸ்ட்டு குவார்ட்டண்ட்டை மட்டும் எடுத்து x1, 2.5 பிரிச்சிடலாம். அவங்க கேட்டது டெப்த்து கேட்டிருக்காங்க, டெப்த் ஆஃப் த டிஷ். அப்போ டெப்த் ஆஃப் த டிஷ் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ x1, ஹைட் வந்து ஒய்யாக கன்சிடர் பண்ணால் 2.5. இந்த x1, 2.5 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துரு. ஒய்க்கு 2.5, அப்போ 2.5 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4a × எக்ஸுக்கு பதிலாக x1. இப்போ vs இஸ் ஈக்குவல் டு a இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர். y² ஈக்குவல் டு 4 × a யோட வேல்யூ 1.2 × x. இப்போ y² ஈக்குவல் டு 4.8 × x. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் x1, 2.5 லைஸ் ஆன் த பேரபோலா. x1, 2.5ங்கிறது அந்த பேரபோலா மேலே இருக்குது. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் x இருக்கிறதுல x1, y இருக்கிறதுல 2.5. அப்போ இது 2.5 ஹோல் ஸ்கொயராக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு 4.8 × x1. நமக்கு தேவை x1 மட்டும்தான். இப்போ 2.5 ஹோல் ஸ்கொயர் 2.5 × 2.5 எழுதிட்டேன். இந்த 4.8 இங்கே டிவைட் பண்ணிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் x1ஓட வேல்யூ 1.302. தேர்ஃபோர் டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ், அதாவது சேட்டலைட் டிஷ்ஷோட ஆழம் வந்து 1.3 மீட்டர். parabolic cable of 6 meter portion of the road bed of a suspension bridge. இது ஒரு தொங்கு பாலம், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இது parabolic cable. அந்த கேபிள் எப்படி இருக்குன்னா parabolic ஃபார்மில் இருக்கு. are positioned as shown below. Vertical cables are spaced every 6 meter along this portion of the road bed. இதுதான் vertical cable. Calculate the length of first two of these vertical cables from the vertex. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 60 மீட்டர். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 30, ரைட் ஹேண்ட் சைடு 30 பிரிச்சிடலாம். இந்த ரோட்லேருந்து கேபிளோட ஹைட் வந்து 3 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இது ஒரு ஆக்சிஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இங்கே 3 மீட்டர் வந்துடும். இங்கே 3 மீட்டர் போயிடுச்சுன்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து 16 மீட்டர். அந்த 3 மீட்டரை மைனஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிஸில் வர பாயிண்ட் வந்து 30 மீட்டர்னு வந்துடும். இப்போ அந்த டயக்ராமை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆக்சிஸில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 3 மீட்டருக்கு மேலே தான் ஆக்சிஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், தரையிலேருந்து 3 மீட்டருக்கு மேலே. இப்போ இது வெர்டெக்ஸ் ஆகிடுது.
டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர் வந்து 16 மீட்டரில் இந்த 3 மீட்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 13 மீட்டர் கிடைக்கும். இப்போ இந்த டோட்டல் லென்த் எவ்வளோனா 30. இப்போ 30,13ங்கிறது தான் இதில் உள்ள பாயிண்ட். இப்போ பேரபோலா இஸ் ஓப்பன் அப்வர்ட். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மேல்புறம் திறப்புடையது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா x² = 4ay. இப்போ 30,13ங்கிறது இந்த பேரபோலா மேலே இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 30 கொடு, ஒய்க்கு 13 கொடு. அப்போ 30² = 4a × 13 வரும். அதுக்கு முன்னால் ஒவ்வொரு 6 மீட்டருக்கும் ஹைட் ஆஃப் த கேபிள் கேட்குறாங்க. ஒரு 2 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இது ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லென்த் பார்க்குறப்ப இது 6, இது y1 ஆகிக்கலாம். இந்த ஹைட்டு தெரியாது, y1. இது ஒரு 3, கண்டுபிடிச்சது ஒரு y1, ரெண்டையும் சேர்த்தா தான் இந்த ஹைட்டு கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது ஹைட்டு பார்க்குறப்ப 12 மீட்டர் ஆகிடும். அப்போ x1 வந்து 12 ஆகிடும். இது ஒரு 3, இது வந்து y2ன்னு வச்சுக்கலாம். இந்த 3யும் y2யும் கண்டுபிடிச்சா தான் ரெண்டாவது ஹைட்டும் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வரலாம். 30² = 4a × 13. சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 900/13 = 4a வருது. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா x² = 4a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 900/13 × y, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ 6, y1 லைஸ் ஆன் த பேரபோலா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுப்போம், ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் எடுப்போம். 6, y1 ஃபர்ஸ்ட் 6 மீட்டரில் 6, y1ங்கிறது பேரபோலா மேலே இருக்குது. அப்போ எக்ஸுக்கு 6, ஒய்க்கு y1. அப்போ 36 = 900/13 × y1. நமக்கு y1 தான் வேணும், இது அப்படியே ஆப்போசிட் சைடில் வருது. 36 × 13 / 900. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். y1 = 0.52. அப்போ ஹைட் ஃப்ரம் த ரோடு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு 3 மீட்டர் கீழே இருக்குது, ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 0.52. தேர்ஃபோர் 3.52 மீட்டர். செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். அடுத்த வெர்டிக்கல் லைன் சென்டர்லேருந்து 12 மீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ 12, ஹைட் y2ன்னு வச்சுக்கலாம். 12, y2 லைஸ் ஆன் த பேரபோலா. இதே செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 12, ஒய்க்கு y2. அப்போ 144. இது ஆப்போசிட் சைடில் வரப்போ ரெசிப்ரோக்கல், தட் இஸ் ஈக்குவல் டு y2. அப்போ y2 = இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 2.08ன்னு கிடைக்கும். இதை கால்குலேட் பண்ணி பார்த்துருங்க. தேர்ஃபோர் ஹைட் ஃப்ரம் த ரோட் ஃபார் செகண்ட் வெர்டிக்கல், அதாவது தரையிலேருந்து உயரம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 3 ஆல்ரெடி இருக்கிற ஹைட்டு, நம்ம கண்டுபிடிச்ச ஹைட் வந்து 2.08. அப்போ 3 + 2.08 தட் இஸ் ஈக்குவல் டு 5.08 மீட்டர்.